வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு பிஜிகே விளாக்ஸ் அண்ட் ரீட்ஸ். இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போறோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில இருக்கிற சாத்தனூர் டேம் நாங்க போனத பத்தின விளாக் தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்க ஃபேமிலியிலேருந்து, ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரும் பிளான் பண்ணி நாங்க வந்து சாத்தனூர் டேமுக்கு போனோம். நான் வந்து சாத்தனூர் டேமுக்கு போய் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. லிட்டரலி நான் ஸ்கூல் படிக்கும்போது போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம போறோம். ஸோ ரொம்ப புதுசா இருந்தது. லைக் வந்து 10 வருஷத்துல நெறைய மாற்றங்கள். நான் இதுவரைக்கும் பஸ்ல தான் போயிருக்கேன். பைக்ல போனதில்ல. பைக்ல போனது ஒரு பெரிய குட் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இருந்தது. அந்த மரங்கள், அந்த ரோடு, அந்த கிளைமேட்டும் அன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுத்துச்சு. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஒரு வழியா ரீச் ஆயிட்டோம் சாத்தனூர் டேம்க்கு. சாத்தனூர் டேம் போன உடனே நெறைய புது புது விஷயங்கள் இருந்தது. லிட்டரலி இந்த டைனோசர் வந்து புதுசா இருந்தது. அப்புறம் வந்து சயின்ஸ் பார்க் வந்து புதுசா ஆரம்பிச்சிருந்தாங்க பசங்களுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப புதுசா இருந்தது. ஆல்சோ வந்து ரைட்ஸ் நெறைய இருந்தது. ரைட்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு எக்ஸிபிஷன் போனா என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குமோ, லைக் வந்து அந்த டைட்டானிக்கு, அதுக்கப்புறம் டிராகன் ட்ரெயினு இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அந்த ரைட்ஸ்ல இருந்தது. இந்த ஃபவுண்டெயின் வந்து ஆல்ரெடி இருந்தது தான். பட் வந்து இப்ப பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள், அந்த நாஸ்டால்ஜிக் மெமரீஸ்லாம் இருந்தது. இந்த போட் ரைட்லாம் ரொம்ப புதுசா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலயே நீச்சல் குளம் இருந்தது. உள்ளேயும் ஒரு நீச்சல் குளம் இருந்தது. அதெல்லாம் வந்து நெறைய இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடிலாம் இந்த பாலத்த கிராஸ் பண்ணும்போது அந்த போர்டு வச்சிருப்பாங்க. முதலைகள் இருக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு. அப்போ சின்ன வயசுல போம்போது பயந்துட்டே எங்க அக்காங்கிட்டலாம் கேட்டுட்டு போவோம். "அக்கா நிஜமாவே முதலலாம் இருக்குமா? நம்ம இறங்குனா கடிச்சிருமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என் பசங்கள கூட்டிட்டு போம்போது ஆனா சொல்லிக்கிட்டே போனேன், "அப்பா இந்த மாரிலாம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் சொல்லுங்க. எங்க போறோம் நம்ம? அலிகேட்டர பார்க்க போறோம். crocodile பண்ண இப்ப நம்ம போறது. பசங்கலாம் ரொம்ப ஜாலியா வந்து அலிகேட்டர் பார்க்க போறோம், crocodile பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள போலாம் அப்படின்னு பயங்கர என்ஜாய்மெண்ட் இருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் வந்து அவங்க நெறைய வந்து என்ஜிசில பார்த்தது தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல்ல எல்லாம் நேர்ல பார்க்குறாங்க. அலிகேட்டருக்கும், crocodileக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே உள்ள லைட்டா காமிச்சுட்டு போனோம். இவங்கலாம் நல்ல தூக்கத்துல இருந்தாங்க. எப்பயுமே இவங்கலாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. 1, 2 ஆக்டிவா இருக்குங்க. அதுல பார்த்தா 1 கூட ஆக்டிவா கிடையாது. இப்போ லாஸ்ட் டைம் போம்போது. நாங்க போற டைமா என்னான்னு தெரியல. ஒரே ஃபீல் பண்ணிக்கிட்டே போனோம். என்னடா 1 கூட அசைய மாட்டேங்குது, நகர மாட்டேங்குது அப்படின்னு. அப்பதான் இந்த கூண்டுல இருக்கிற ஒரு பேர் வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாய்ங்க. அது பையனா, பொண்ணான்னு நமக்கு தெரியல. பட் ஃபைட் சூப்பரா இருந்தது. ஒர்த்தா இருந்தது. இதுவரைக்கும் நாங்க வந்து லைவா முதல்ல சண்டை போட்டு நாங்க பார்த்ததே இல்ல. ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆக்சுவலி தண்ணீல தான் இறங்குறாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். பார்த்தா 2 பேரும் கட்டி புடிச்சு பொரண்டு சண்டை மாஞ்சிக்கிட்டு இருந்தாய்ங்க. அந்த சண்டை அப்போ அந்த தண்ணி சலசலக்கிற சத்தம் இருக்கு பார்த்தீங்களா? அதுவே வந்து ரொம்ப பயமா இருந்தது. பசங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. லைக் வந்து அந்த இவங்களுடைய வால் பட்டு தெறிக்கிற அந்த சத்தமே வந்து பயங்கர பயம்புறுத்தலா இருந்தது. லைவா பார்த்தோனே எல்லாருக்குமே இது ஒரு வொர்த்ரா வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இங்க பாருங்க ரொம்ப ஒத்துமையா 4 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. பயங்கர சூப்பரா இருந்துச்சு பார்க்கும்போது. குடும்பமா இருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவர் அப்பதான் குளிச்சுட்டு மேலே எழுந்து வந்து அவரோட இடத்த பிடிக்கிறதுக்கு வந்தாரு. அப்போ அப்படியே நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் அவரை படம் பிடிச்சிக்கிட்டோம். ஒருத்தர் அப்புறமா அப்படின்னு இருந்து அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸுகளை போட்டுட்டு மேலே போய் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பும்போது நிறைய மெமரிஸ் எங்ககிட்ட. நானும் என் பையனும் வந்து பைக் ரைட் ரொம்ப லாங் போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தோம். பாட்டு நாங்களே பாடிக்கிட்டு ரோட்டில். ஏன்னா ரோட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆஃப்டர் அ லாங் டைம் லிட்டரலி ஒரு 10+ இயர்ஸ்க்கு அப்புறமா போகிற இடம். ஒரு மெமரிஸோட அந்த டே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிஜிகே விளாக்ஸ்.